பார்த்தாச்சு, பாசத்தையும் பசுவை பார்த்தாச்சு. இனிதான் யார் வரா? வில்லன் வராரு. இது வரைக்கும் ஹீரோவை பார்த்தோம்னா இப்போ யார் வராங்க? இவர் தான் நமக்கு வில்லன் இல்லையா ஐயா? வில்லி எப்படி வேணாலும் வச்சுக்கங்க. உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அப்படி வச்சுக்கங்க. உங்களை ரொம்ப கவர்றது யார்? வில்லன் கவர்னா வில்லன்னு வச்சுக்கங்க, வில்லின்னு வச்சுனாலும் வச்சுக்கங்க. சரியா? இருள் மலநிலை. இருள் மலநிலை. இருள் மலம் எது? இருள்னு சொன்னால் அவர் தான் யார்? ஆணவ மலம்தான். நிலை என்பது இயல்பு, தன்மை, ஆணவத்தினுடைய இயல்பு, ஆணவ இலக்கணம். முதல்ல பெருமானுக்கு இலக்கணம் சொன்னார், அடுத்தது உயிருக்கு இலக்கணம் சொன்னார். இப்போ எதுக்கு இலக்கணம் சொல்கிறாரு? ஆணவ மலத்தினுடைய இலக்கணத்தை சொல்லுகிறார். இப்போ இந்த ஆணவ மலத்துக்கு இலக்கணம் 10 அதிகாரத்தில் 10 பாடலில் சொல்கிறார். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பாட்டு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டில் சொல்லிட்டார். எதில்? சிவஞான சித்தியாரில் ஒரு பாட்டு சொல்கிறார் ஆணவ மலக்கத்துக்கு, ஒரு பாட்டில் சொல்கிறார். சிவபிரகாசத்தில் அறப்பாட்டு சொல்கிறார். சிவபிரகாசத்தில் எத்தனை பாட்டு? அறப்பாட்டு. சிவபிரகாசத்தில் 20வது பாட்டு. சிவபிரகாசத்தில் 20. என்னது? ஏகமாய். ஏகமாய். இந்த பாட்டு இல்லை, சிவபிரகாசம். அப்பப்போ உங்களை அப்படியே ஞாபகப்படுத்திக்கணும். திடீர்னு எங்கடா புத்தகத்தில் காணான்னு சொல்லக்கூடாது. சிவபிரகாசம் 20வது பாட்டு. ஏகமாய் தம்கால எல்லைகளில் மேலும் எண்ணறிய சக்தியாய், இருள் ஒளிர இருண்ட மோகமாய், செம்பின் உருகளிம்பி ஏய்ந்து நித்த மூலமலமாய், அறிவு முழுவதையும் மறைக்கும். இதுதான் ஆணவமலை இலக்கணம். யார் சொல்றா? சிவபிரகாசம். சிவபிரகாசம் யார் சொல்றா? உமாபதி சிவம். ஆணவமலம் பொருளால் ஒன்று. ஆணவமலம் பொருளால் ஒன்று. அதான் என்ன சொல்றாரு? ஏகமாய். ஏகமாய்னா என்னது? ஒன்று. அப்போ ஆணவமலம் என்னது? பொருளால் ஒன்று. ஏகமாய் தம்கால எல்லைகளில் மீளும் எண்ணறிய சக்தியாய், அந்தந்த ஆன்மாவுக்கு நீங்குவதற்குரிய காலம் வரும் வரை அந்தந்த ஆன்மாவுக்கு தனித்தனியாக மறைக்கும். ஆணவ மலம் பொருளால் ஒன்று. உங்கள் அறிவை வேறு மாதிரி மறைக்கும், என் அறிவை வேறு மாதிரி மறைக்கும், இவர் அறிவை வேறு மாதிரி மறைக்கும், அவர் அறிவை தனியாக. ஒவ்வொரு அறிவையும் என்ன செய்யும்? தனித்தனியாக மறைக்கும். தனித்தனியாக மறைக்கும். அப்போது ஆணவ மலத்தினுடைய சக்தி எத்தனை? பல. எத்தனை ஆன்மாவோ அத்தனை. ஆன்மா எத்தனை? எண்ணிலி. ஆணவ மல சக்தி எண்ணிலி. சரியா? அப்போது ஒவ்வொரு ஆன்மாவையும் அது என்ன செய்யுது? தனித்தனியாக மறைக்கும். தனித்தனியாக மறைக்கும். ஏன் தனித்தனியாக மறைக்கும்? இப்போ பாடம் நடத்துகிறோம், ஒரே பாடம், எல்லாருக்கும் புரியணுமா புரியக்கூடாதா? புரியணுமா புரியக்கூடாதா? நடத்துகிற ஆள் ஒரே ஆள் தானே, தனித்தனியாக நடத்திட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியுதா? ஏன் புரியல? அந்தந்த அறிவு வேற வேற மாதிரி இருக்கும். ஏன் வேற வேற மாதிரி இருக்கு? ஆணவ மலம் ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக மறைக்கும். எப்படி மறைக்குதோ அவ்வளவு. கம்மியாக மறைச்சவங்களுக்கு நிறையா புரியும், நிறையா மறைச்சவங்களுக்கு கம்மியாக புரியும், மொத்தமாக மறைச்சவங்களுக்கு நெட்டை கூடுவார். எப்போ? சாப்பிட்டு வந்து என்ன செய்வார்? நெட்டை கூடி இருப்பார். கேவல நெட்டை கூடுவார். என்ன நெட்டை கூடுவார்? அப்போ அவர் அறிவு என்ன செஞ்சுருக்குது? ரொம்ப கம்மியாலாம் வேண்டாயா, மொத்தமாக முடிச்சிருவோம், அப்புறமா கொஞ்ச நேரம் நல்லா ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் நல்லா தெளிஞ்சு கேட்பையாம்மா அப்படின்னு அவர் அறிவு என்ன செய்யும்? ஒருத்தர் அறிவு மறைக்கும். பக்கத்தில் இருக்கிறாலும் நல்லா கேட்டுட்டு இருப்பார். இவர் தூங்கிட்டு இருப்பார், அவர் கேட்டுட்டு இருப்பார். ஏன்னா இவர் அறிவு முழுசாக மறைச்சிருச்சு, அவர் அறிவு கொஞ்சமாக மறைச்சிருக்கு. தூங்குறது இல்லையா? சரி, நான் கூப்பிட்டு தனியாக காட்டுறேன். சரியா? உங்களுக்கு தெரியாது, நீங்கள் என்ன தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் அதான் மதியானத்துக்கு மேலே நின்றுக்கிறது. சரியா? ஏன் நல்லா தெரியணுமா இல்லையா? கேட்குற ஆளை தெரியுதோ இல்லையோ?
இன்னொரு ஆள் நல்லா தெரியும், நல்லா தெரியும். சரி, எனவே தம்கால எல்லைகளில் மேலும் எண்ணறிய சக்தியாய், எண்ணறிய சக்தியாய். அப்போ ஒவ்வொரு அறிவையும் தனித்தனியாக மறைக்கும். எப்போ நீங்குன்னு கேட்டால் அதற்குரிய காலம் வருகிற வரை மறைத்து கொண்டு இருக்கும். ஒவ்வொரு உயிருக்கும் ஆணவமலம் நீங்கிற நேரத்தை சாமி குறித்து வச்சிருப்பார். அது வரைக்கும் இது என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? மறைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கும் தனித்தனியாக ஒரு காலம் உண்டு. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்தனியாக ஒரு காலம் இருக்கும். அது வரைக்கும் என்ன செய்யும்? இந்த ஆன்மாவின் அறிவை மறைத்து கொண்டே இருக்கும். எனவே எண்ணறிய சக்தியாய், இருள் ஒளிர இருண்ட மோகமாய், இருள் ஒளிர இருண்ட மோகமாய். இருட்டே ஆணவ மலத்துக்கு பக்கத்தில் போனால் எப்படி தெரியும்? பிரைட்டாக தெரியும். கருப்பாக இருக்கிறவர் சிவப்பாக தெரிவார். எப்போ? பக்கத்தில் ஒரு அட்டை கருப்பாக ஒருத்தர் வந்து நின்னாருன்னா, இல்லையா? ஒரு நீக்கிறோ வந்து நம்ம பக்கத்தில் நின்னா நாமளாம் எப்படி தெரியும்? இல்லை, சக்கச்சவேடு தெரியும். நான் தான் என்ன சொல்கிறேன், நான் உங்களை இல்லை, நீங்கள்லாம் ஏற்கனவே சிவப்பாக தான் இருக்கிறீங்க, சரியா? ஒரு நீக்கிறோ பக்கத்தில் நின்னா நான் எப்படி தெரிவேன்? சிவப்பாக தெரிவேன். அது மாதிரி இருள் ஒளிர, இருளே கொஞ்சம் சிவப்பா மாநரமாக தெரியுமா? எங்கே? ஆணவ மலத்துக்கு முன்னாடி. அவ்வளவு மறைப்பை செய்வது ஆணவ மலம். இருள் ஒளிர இருண்ட மோகம்ங்கிறார். இருள் ஒளிர இருண்ட மோகமாய் செம்பின் உருகளிம்பு. செம்புல களிம்பு என்ன சம்பந்தம்? அனாதி சம்பந்தம். என்னைக்கு செம்பு இருந்ததோ அன்னைக்கே அதில் என்ன இருந்தது? களிம்பு இருந்தது. அதுபோல என்று ஆன்மா இருந்ததோ அன்று ஆன்மாவின் அறிவை ஆணவ மலம் மறைத்து கொண்டிருந்தது. செம்பின் உருகடிம்பு ஏய்ந்து நித்த மூலமலமாய். நித்த மலம் மூலமலம், நித்தமான மலம் என்னைக்கு இருக்கும்? ஆணவ மலம் அனாதி, எனவே அது தோன்றுவதும் இல்லை அழிவதும் இல்லை. அப்புறம் மூலமலம், 3 மலம் இருக்கு: ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3லையும் யார் தலைவர்? இவர் தான் தலைவர். மூலமலம் 3 திறத்துள்ளாரும், 3 திறத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார். அவரு தான் மூலமலம். அவர் இருக்கிறனால தான் இவங்க 2 பேர் வந்தாங்க. அவர் இல்லைன்னா இவங்க 2 பேர் வரமாட்டாங்க. யாரு? கண்மமும் மாயையும் வராது. கண்ம மாயை வந்ததுக்கு காரணமே எது? ஆணவ மலம் தான் காரணம். ஆணவ மலம் இல்லைன்னா மாயை கண்மமே தேவையில்லை, அதை ஊட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை கெடுக்கிறதுக்கு தான் இந்த 2ஐயும் கூட்டுறாரு, சரியா? எனவே மூலமலமாய், நித்தமாய் மூலமலமாய் அறிவு முழுதனையும் மறைக்கும். அறிவு முழுதனையும் மறைக்கும். அறிவு முழுசா மறைத்து கொண்டு இருக்கும். எது எது சொல்லுங்க சத்தமா. இன்னும் 2 கேள்வி கேட்டால் சந்தேகம், இது திடீர்னு தப்பா சொல்லிடுவோமோ அப்படின்னு உள்ள பேக் அடிக்கிறீங்க. ஆணவ மலம்தான், ஆணவ மலம்தான். இது எந்த பாட்டு? இந்த பாட்டு திருவருட் பயனா சிவபிரகாசம் 20 அறப்பாட்டு. இந்த பாட்டு என்னது? சிவபிரகாசம் எடுத்து பாரு, இது அறப்பாட்டு. மீதி அறப்பாட்டு யாரை சொல்றாரு? திரோதான சக்தி. ஆணவமும் திரோதாயும். அந்த பாட்டுக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆணவமும் திரோதாயின்னு இருக்கும். இந்த 2 வரி ஆணவ மலத்துக்கு இலக்கணம், அடுத்த 2 வரி திரோதாயிக்கு இலக்கணம். பாகமாம் வகை நின்று திரோதாயி சக்தி பண்ணுதலால் மலம் என்றும் பகர்வர், அது பறிந்து பாகம் மானதி மதிபொதியும் சடையான் அடிகள் நணுகும் வகை கருணை மிக நயக்கும் தானே என்று அதை என்ன செய்கிறார்? திரோதானத்துக்கு இலக்கணம் சொல்கிறார். அதை இப்போ விட்டுருங்க. இந்த அறப்பாட்டு யாருக்கு? ஆணவ மலத்திற்குரிய இலக்கணம். அப்படியே சிவஞான சித்தியார் வந்தீங்கன்னா 170வது பாட்டில் ஏதை சொல்கிறேன்னா இந்த 10 அதிகாரமே இதுதான் சொல்லுது, சரியா? 10 பாடலும் அதை தான் சொல்லுது. இந்த ஒரு பாட்டில் சொன்னதை அறப்பாட்டில் சொன்னது இவர் என்ன செய்கிறாரு? 10 பாட்டில் சொல்கிறார். 10 பாட்டில் சொல்கிறார். இது புரிஞ்சிச்சுன்னா அது எளிமையாக புரிஞ்சிடும், சரியா? சிவபிரகாசில் 170 எழுதி வச்சுக்கங்க. பாட்டு நம்பரை எழுதி வச்சுக்க. 170 சிவஞான சித்தியார். சிவஞான சித்தியார் 170. ஒன்றாய் அநேக சக்தி உடையதாய் ஆன்மாவின் தன் அறிவொடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பின் உருகளிம்பு ஏய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம் ஏய்ந்து நின்றே. ஒன்றாய் ஒன்றாய் போன பாட்டில் சொன்ன மாதிரி என்னது? ஏகமாய். ஏகமாய் சொன்னது இவர் என்ன சொல்றாரு? ஒன்றாய்.
அநேக சக்தி உடையதாய், பொருளால் ஒன்று, சக்தியால் பல, சக்தியால் பல, அநேக சக்தி உடையதாய், உடனாய், சகசமலம் கூடவே இருக்கும், உடனாய், ஆதி அன்றதாய், ஆதி அன்றதாய், தோற்றமில்லாதது. என்னைக்கு ஆன்மா இருந்ததோ அன்னைக்கே இது எப்படி இருக்குது, கூடவே சகசமலமாக இருக்காதுயா. எனவே அநேக சக்தி உடையதாய், ஆதி என்றதாய், ஆன்மாவின் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி, ஆன்மாவினுடைய அறிவு, இச்சை, செயல் மூணையும் மறைக்கின்றார். ஆனவங்களை என்ன செய்யும், அறிவை மறைக்கும், இச்சையை மறைக்கும், செயலையும் மறைக்கும். ஆன்மாவின் அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி, போத்திருத்துவம்னா என்னது, போத்திருத்துவம் எங்கே கேட்ட மாதிரி இருக்கா, போத்திருத்துவம் சொல்லுங்க, கேட்ட மாதிரி இருக்கா, கேட்டிருக்கோம். போத்திருத்துவம் என்பது போகத்தை நுகர்கிற தகுதி, போகத்தை நுகர்கிற தகுதி. போகத்தை நுகர்கிற தகுதி எது கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆணவ மலம் தான் கொடுக்குது. வினை முதல்னு பேர். வினை முதல், வினை முதல்னா என்னது, தமிழ் படிச்சவங்க யார் இருக்கிறீங்க, வினை முதல். ஒரு வினை நடக்குதுன்னா அந்த வினையை செய்கிறவனுக்கு வினை முதல்னு பேர். நடந்தான், வினையால் அணையும் பெயர், சரியா. சாத்தன் நடந்தான், நடத்தல் ஒரு தொழில், நடத்தல் என்பது ஒரு தொழில். நடந்தவன் யாரு, சாத்தன். சாத்தன் தான் இங்கே என்னது, வினை முதல். போற்றி என் வாழ் முதல், அவர் வாழ் முதல். நாமெல்லாம் என்ன முதல், வினை முதல். வினை முதல்னா இங்கே தொழில்னு ஒன்று இருக்கு. வினை என்பது தொழில், இலக்கணத்தில் சொன்னீங்கன்னா தொழில். ஆனால் சாத்திரத்தில் சொன்னீங்கன்னா நாமெல்லாம் யார், வினை முதல். வினைக்கு நாம தான் முதல், சரியா. வினை முதல் நாம தான், சரி. வினை முதல் போத்திருத்துவம் என்பது வினை முதலாம் தன்மை. புரியுதான் பாருங்க, வினை முதலாம் தன்மை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செயல் செய்யணும்னு சொன்னால் நமக்கு நான் செய்கிறேங்கிற உணர்வு வந்து அதான் அந்த வேலையை செய்வோம், இல்லைன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டோம். புரியுதா இல்லையா. நமக்கு இப்போ அது இருக்கா இல்லையா, இருக்கு. இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம நடந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டா இருக்கா இல்லையா, சாப்பிட்றதுலேருந்து தூங்குறதுலேருந்து வேலை செய்கிறதுலேருந்து பேசுறதுலேருந்து எல்லாத்துக்குமே என்ன இருக்கு, எனக்கு எனக்கு வேணும், நான் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் வந்திருக்கிறீங்க, சொல்லணும்னு நான் வந்திருக்கிறேன். எனக்கு அந்த உணர்வு இருக்காடி தான் நான் வரேன், உங்களுக்கு கேட்கணுங்கிற உணர்வு இருக்காடி தான் வரேங்க. ஒரு வேலை செய்யணும்னா நமக்கு என்ன தன்மை வேணும், வினை முதலாகிய தன்மை இருந்தால் தான் ஒரு செயல் நடக்கும். இதை எது தருது அப்படின்னு கேட்டால் ஆணவ மலம் தருது. ஆணவ மலம் தருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆணவ மலம் கெட்டுருச்சுன்னு வச்சுக்கங்க, இவன் என்ன செஞ்சிருவான், அப்படியே அடங்கிடுவான். எதன் மீது இவனுக்கு என்ன வராது, விருப்பம் வராது. ஏன், எங்க உலகமே இருண்டு போச்சு, இருண்டுட்டு போகட்டும். எங்களில் ஞாயிறு எமக்கேடோர் எம்பாவாய். ஏன் சூரியன் கிழக்க உதிச்சா என்ன, மேற்க உதிச்சா என்ன, நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, அதை பற்றி எனக்கு என்ன கவலை. யார் சொல்கிறாங்க, ஞானிகள் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, அவர்களுக்கு வினை முதலாம் தன்மை கிடையாது, சரியா. ஐயா அவர் திட்டுறாரு, திட்டிட்டு போகிறார். ஐயா ஐயா உங்களை அப்படி பாராட்டுறாரு, பாராட்டிட்டு போகிறார். ஐயா ஏன் வரல தெரியாது. எதற்கும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தனக்கு என்கின்ற உணர்வு அவர்களுக்கு வராது, தனக்குங்கிற உணர்வு வராது. அதனால தான் அவங்க ஞானியாக இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் என்ன உண்டு, நம்ம எப்பவுமே நமக்கு உண்டா இல்லையான்னு சும்மா அடிக்கடி சொல்கிறதா. நம்ம வகுப்பில் போய் பட்டம் வாங்கிட்டு வந்து போட்டா கொடுத்தா, போட்டால் உடனே ஜூம் பண்ணி என்ன பார்ப்போம், நம்ம எங்கேயா இருக்கோம், போட்டால் நம்ம தெரியுமா. 30 பேர் 50 பேர் இருந்தாலும் போட்டால் யாரை தேடுவோம், நம்ம தெரியுமா. ஏன்னா நம்ம அறிவு எப்பவுமே நம்மை பற்றி தான் சிந்தித்து கொண்டு இருக்கும். இது யாரும் அது பக்கத்து ஆமாங்க அவர் அப்படி தான் செஞ்சாருன்னு சொல்லக்கூடாது, நம்ம தான் அப்படி செய்வோம். ஏன்னா வினை முதலாம் தன்மை நமக்கு உண்டு.
வினை முதலாம் தன்மை நமக்கு உண்டு. அதுக்கு தான் போத்துருத்துவம்னு பேர். போகத்தை நுகர்கிற தகுதி, புருடனாம் தன்மை. புருடனாம் தன்மை இது ஆணவமலை இருந்தால் தான் இருக்கும். ஆணவமலை இருந்தால் தான் இருக்கும். எனவே போத்துருத்துவத்தை நிகழ்த்து செம்பின் உருகலிம்பு வேந்து என்று அதை சொல்கிறார். இது எது? ஆணவமலத்துக்கு இலக்கணம் 170 சித்தியார். 2 பாட்டை சொல்லியாச்சு. சரிங்களா? இது போற்றி பகரோடியில் ஆணவமலத்தை சொல்கிறார். ஐயா, ஆணவமலை இருந்தால் தான் முத்தியின் சிறப்பு தெரியும். எப்பவுமே உதைக்கிற ஒரு ஆள் இருந்தால் தான் நம்மளை பாராட்டுற ஆளை பற்றி தெரியும் இல்லையா? ஒரு வீட்டுக்காரி அம்மா இருக்கிறாங்க. வீட்டுக்காரர் என்ன தான் பார்த்தாலும் அந்த அம்மா சலிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னங்க வீட்டுக்காரருக்கு அடுக்கு மாட்டேங்கிறாரு அப்படிங்கும். பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது பார்க்க, அப்படியேங்கப்பா நம்ம வீட்டுக்காரர் எவ்வளோ பரவாயில்லையா, ஒன்றும் நம்ம நான் என்ன போட்டாலும் பேசாமல் சாப்பிடுவாருங்க அப்படின்னு. அப்போ வீட்டுக்காரர் பெருமை எப்போ தெரியும்? பக்கத்தில் ஒருத்தவங்க போட்டு உழைப்பான் பாருங்க, அப்போ தான் நம்ம வீட்டுக்காரர் எவ்வளவோ பரவாயில்ல. துன்பத்தை பார்க்கிற போது தான் இன்பம் நமக்கு தெரியும். சரிங்களா? அதுக்காக ஆணவமலயத்தில் இருக்கிறவனுக்கு தான் தெரியும் திருவருளுடைய தன்மை. சரியா? இன்னொன்று, அது கூட்டப்பட்டதல்ல. ஆணவமலம் கூட்டப்பட்டதல்ல, அது அனாதி கேவலத்திலிருந்து இருக்குது. அனாதி கேவலத்திலிருந்து இருக்குது. அதனால் அது நீங்குகிற போது தான் திருவருள் நமக்கு கிடைக்கும். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஆணவமலமும் எங்கே இருந்தது? ஆன்மாவின் அறிவில் தான் இருந்தது. திருவருளும் ஆன்மாவின் அறிவில் தான் இருந்தது. ஆணவமலம் இருக்கிற வரைக்கும் திருவருள் தெரியாது. திருவருளுக்கு வந்துட்டு ஆணவமலம் வேலை செய்யாது. சரியா? அப்போ இது அப்படியே இந்த ப்ராசஸ். இது எவ்வளவு தேயுதோ அவ்வளவு அது வளரும். அது வளர வளர இது தேயும். வைஸ் வெர்சா அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒன்றோடு ஒன்று உடன் நிகழ்ச்சி. உடன் நிகழ்ச்சி. சரி. முந்துற்ற நெல்லுக்கு உமிதவிடு நீடு செம்பில் காளிதமும். முந்துற்ற நெல்லுக்கு முளை தவிடு நீடு செம்பில் காளிதமும். நெல்லுக்கு தவிடும் உமையும் போல, செம்புக்கு களிம்பு போல. செம்புக்கு களிம்பு போல என்னதுங்க? ஒருபுடை ஒப்பாய். ஒருபுடை ஒப்பாய். ஒருபுடை ஒப்புன்னா என்னதுங்க? ஒருபுடை ஒப்பு ஒப்புனா என்ன? ஒப்பு ஓமை. ஒப்புனா ஓமை. ஒருபுடை ஒப்புனா கிட்டத்தட்ட எல்லா ஓமை ஒருபுடை ஒப்பு தான் கிட்டத்தட்ட. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஓமை சொல்லும் போத அந்த ஓமை எதுக்குன்னு பார்த்து அதுக்கு மட்டும் வச்சுக்கணும். அதுக்கு தான் என்ன பேர்? ஒருபுடை ஓமை. நம்ம சொன்னது தான். புலி போல் பாய்ந்தான், கணக்கில் அவன் புலி. கணக்கில் அவன் புலி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? 4 காலா சார் கேட்கக்கூடாது. அப்போ புலி எதுக்கு ஓமை? புலி எதுக்கு ஓமை? வேகத்துக்கு. கணக்கை கொடுத்தா கடன்னு போடுவான்யா. அதனால் கணக்கில் அவன் யார்? புலி. கணக்கில் புலி என்பது ஒருபுடை ஓமை. உடம்பு பூரா வரி வரியாக இருக்குமா, வால் இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது. புரியுதா? அப்போ என்னது? புலி என்பது எதுக்கு ஓமை? வேகத்துக்கு ஓமை. அதோடு நிறுத்திக்கணும். அதை தாண்டி என்ன செய்யக்கூடாது? வேற எல்லாம் அங்கே கேட்கக்கூடாது. கேட்டீங்கன்னா உனக்கு ஓமை புரியலன்னு அர்த்தம். இப்படி கேள்வி கேட்டால் அவன்லாம் புத்திசாலின்னு நமக்கு நினச்சிக்கிறோம். அப்படிலாம் இல்லை. அவன் என்னது? புரியாதவன். சரியா? அப்போது ஒரு ஓமை சொல்லும் போது அந்த ஓமை எதற்காக சொல்லப்படுகிறது என்று தெரிந்து அதை மட்டும் வச்சுக்கணும். அதுக்கு பேர் என்ன? ஒருபுடை ஓமை. ஒருபுடை ஓமை இலக்கணம். அதை தான் இங்கே என்ன சொல்ற? ஒருபுடை ஒப்பாய். ஒருபுடை ஒப்பாய். இந்த ஒருபுடை ஒப்பு என்பதற்கு என்ன சொன்னார்? நெல்லில் உமி தவிடு. நெல்லில் உமி தவிடு, செம்பில் களிம்பு. செம்பில் களிம்பு. இதெல்லாம் ஒருபுடை ஓமை. என்ன ஓமைலாம் இங்கே வேண்டாம், நமக்கு அடுத்து நம்ம போகணும், இதுக்குள்ளேயே நின்ற முடியாது. எனவே ஒருவுடை ஒப்பாய் தான் உள்ளவாறு ஒன்றாய் அருவமாய் எவ்வுயிரும் ஆர்த்தே உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் மானாகம் என்று வரிசையாக வருது. நான் அதை அப்படியே கொஞ்சம் கடந்தே போயிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, காணார்தம் கை கொடுத்த கோடே போல். காணார்தம் கை கொடுத்த கோடே போல். குருடனுக்கு ஒரு குச்சி கொடுக்குற மாதிரி. குருடனுக்கு என்ன செய்யறது?
ஒரு குச்சியை கொடுக்கறது. அது மாதிரி குருடன் யார்? நாம. ஏங்க குருடனு? ஆணவ மலம் அறிவை மறைத்திருக்கிறது. எனவே நம்மளாம் என்ன குருடு? பகல் குருடு. பகல் குருடு. இப்போது நம்ம நடக்கிறதுக்கு கையில் ஒரு குச்சி, தடவி தடவி நட அப்படின்னு கொடுக்கறது. அந்த குச்சி என்னது? உடம்பு. மாயினாலான உடம்பு. சரியா? இந்த உடம்பை வச்சுக்கிட்டு தான் தடவி தடவி நடக்கணும். அப்போது குருடனுக்கு கோல் கொடுத்தது போல அறிவு குருடாகிய ஆன்மாவுக்கு மாயாமலத்தினாலான உடம்பை பெருமான் ஊட்டுகிறான். உடம்பை ஊட்டுகிறான் என்று போற்றி பகருடைய சொல்கிறார். இன்னும் நிறைய செய்தி இருக்குது, அதை அப்படியே வச்சுக்குவோம். நேரம் இங்கே அதிகாரத்துக்குள்ளே வந்துடலாம். இப்போ ஆணவ மலத்தினுடைய காரியம் என்று 7 சொல்கிறார். ஆணவமல காரியம். குணங்கள் ஆணவ மலத்தினுடைய காரியங்கள். ஆணவமல காரியம் 7: மோகம், மதம், ராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம். இந்த 7ம் ஆணவமல காரியம். நமக்கு ஆணவமலம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த கல்லை வச்சு உரைச்சி பார்த்துடலாம். இந்த 7ல் எது இருந்தாலும் நமக்கு என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? ஆணவமலம் இருக்குதுன்னு அர்த்தம். இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா 7 நம்மகிட்ட இருக்கும். அதான் பிரச்சனை. 7 இருக்கும். சரியா? மோகம். மோகம் என்பது குருவினாலும் நூலினாலும் தீயன என்று அறிந்தவற்றை நீங்காமல் நிற்கும் மயக்கம். ஒன்று குரு உபதேசம் பண்ணும்போது இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவார். அப்புறம் நூல்களை படிக்கிற போது நூல்கள்லையும் இருக்கும் இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நமக்கு இந்த ஞான உபாயத்திற்கு தடை என்று சொல்லக்கூடிய தீய குணங்கள். தீய குணங்கள் குருவினாலும் நூலானும் தீயன என்று அறிந்தவற்றை விட்டு நீங்காமல் நிற்கும் மயக்கம். நீங்காமல் நிற்கும் மயக்கம். நமக்கு தெரிஞ்சு எத்தனை இருக்குது அப்படின்னு நீங்களே பட்டியல் போட்டுக்குங்க. சரியா? ஏதாவது ஒன்று இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், வள்ளுவர்கிட்ட போனீங்கன்னா நிறைய ஆமை வச்சுருக்கிறார். வள்ளுவர் நிறைய ஆமை வச்சுருக்காரா இல்லையா? பொய்யாமை, கொல்லாமை, புறம் கூறாமை. எது இருக்குதோ இல்லையோ அது இருக்கும். என்னது? புறம் கூறாமை இருக்கா இல்லையா? அப்படி பேசினாதான் பேசின மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ புறங்கூறாமை, பொய் சொல்லாமை, புலால் உண்ணாமை, எத்தனையோ வரிசையாக நிறைய ஆமை வச்சிருக்கிறாரு. யார்? வள்ளுவர். இதில் எல்லாம் நம்மகிட்ட இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? குருநாதர் உபதேசம் செஞ்சு இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னால் எல்லாத்தையுமா நம்ம பண்ணிட்டோம்? பண்ணலை. அப்போது நூலினாலும் குருவினாலும் தீயன என்று விளக்கப்பட்டவற்றை விளக்காமல் நிற்கின்ற மயக்கம். இந்த மயக்கம் இருந்ததுன்னா நமக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஆணவ மலம் இருக்குது. நீங்கள் அப்படியே போட்டு பக்கத்தில் நீங்களே டிக் போட்டுக்குங்க எது எது நம்மகிட்ட இருக்குதுன்னு. சரியா? யாருக்கும் காட்ட வேண்டாம். இல்லைன்னா தனியாக போயாவது டிக் போட்டு பாருங்கள் எது எது இருக்குதுன்னு. சரியா? அடுத்தது மதம். தன்னை போல் ஒருவரும் இல்லை, தன்னை போல் ஒருவரும் இல்லை என்கின்ற ஒரு நினைப்பு. சரியா? மதம் என்பது தன்னை போல யாருமே இல்லை, யாருமே இல்லை என்பது ஒரு நினைப்பு. இது நம்ம ஐயா ஆமாம், நான் மட்டும்தான் படிக்கிறேங்கிறது ஒரு மதம். என்ன மாதிரி படிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அதுலேயும் ஒன்று, இப்போ என்ன மாதிரி படிக்கிறதுக்கே யாரும் இல்லை. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தற்பெருமை. அது மட்டும் ஆணவ மலம் கிடையாது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் ஆணவ மலம் தான்.
சுப்பீரியாரிட்டி எவ்வளவு மோசமோ அதே அளவுக்கு மோசம் என்னது இன்ஃபீரியாரிட்டி. ஏங்க என்னையெல்லாம் யாருங்க மதிக்கிறா அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஒரு ஆள், என்னை யாரும் மதிக்கலை. புரியுதா இல்லைங்களா? என்னையெல்லாம் யாருங்க மதிக்கிறா, என்னையெல்லாம் கூப்பிடுவாங்களா அப்படின்னா அது என்னது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதுவும் ஆணவ மலத்தோட வேலை தான். எப்படி இருக்கணும்? நம்மளை கீழ்மைப்படுத்திக்கிட்டு நம்மளை யாரும் பெருசாக மதிக்கலை, என்ன பெருசாக மதிக்கலைன்னு நான் சொன்னனாவே எனக்கு காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அது ஒன்று, நான் பெரிய ஆள் அதனால் என்னை மதிக்கலை, இல்லைண்ணா நான் ரொம்ப சின்ன ஆள் அதனால் என்னை மதிக்கலை. மொத்தத்தில் என்ன மதிக்கலைங்கிறதா அங்கே பிரச்சனை. ஆமாம். அப்போது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் ஆணவ மலத்தின் காரியம்தான், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் ஆணவ மலத்தினுடைய காரியம்தான். அப்போ என்னங்க பண்ணுறது? நான் அடிக்கடி ஒரு பாலிசி சொல்லுவேன், சரியா? தனிப்பட்டது தான், இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கங்களேன், பயன்படும். கூப்பிட்டா மகிழ்ச்சி, கூப்பிடலன்னா ரொம்ப மகிழ்ச்சி. கூப்பிட்டா மகிழ்ச்சி, கூப்பிடலன்னா ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ கூப்பிட்டா போகிறோம், கூப்பிடலன்னா நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். சரிங்களா? ஏன் கூப்பிடலன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. கூப்பிடணுன்னா பெருமா நாங்கள் போகணுன்னா கூப்பிட்டாவே நம்மளால் போக முடியறதில்லை. கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் போக முடியுமா? போக முடியாது. ஒரு கூப்பிடலன்னா அதை கூப்பிட்டு நம்ம வரலங்கிற பேச்சு வரக்கூடாதுன்னு சாமி என்ன செஞ்சுட்டாரு? கூப்பிடாம விட்டார். ரொம்ப சந்தோஷம் இல்லையா? கூப்பிட்டுருந்தா கூட நான் கூப்பிட்டேங்க அவர் வரலைங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். கூப்பிடலன்னா அவர் அந்த கேள்வியை கேட்க மாட்டார். நம்ம கூப்பிடலப்பா அவர் வரல. இப்போ யாரை காப்பாற்றுறாரு? நம்ம காப்பாற்றுறாரு சாமி. புரியுதுங்களா? அது அந்த நினப்பெல்லாம் கொஞ்சம் வளர்த்திக்கணும். கூப்பிட்டா மகிழ்ச்சி, கூப்பிடலன்னா ரொம்ப மகிழ்ச்சி. இதெல்லாம் ஒரு டெக்னிக்கு, சும்மா அப்படியே அப்பப்போ ப்ராக்டிக்கல் கீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. சரியா? எனவே மதம். அடுத்தது ராகம். ராகம் கிடையாத பொருளினிடத்தில் ஆசைப்படுதல். நமக்கே தெரியும் நம்ம தகுதி இதெல்லாம் ரொம்ப அதிகம் அப்படின்னு தெரிஞ்சாலுமே அது என்ன இருக்குது? அது மேலே ஒரு ஆசை. கிடைச்சா நல்லா தான் இருக்கும், கிடைச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு கிடையாத பொருளின் மேலே ஆசைப்படுதல் என்பது ராகம். தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது, தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது. கவலை. கிட்டிய பொருள் பிரிந்த போது வருந்துதல். ஒரு பொருள் கிடைச்சிருச்சு, ஒரு கால சூழ்நிலையில் நம்ம விட்டு நீங்குது. நீங்குகிற போது என்னது? அதுக்காக வருந்துறது, அதுக்காக வருந்துறது. கிட்டிய பொருள் நீங்கிய போது வருந்துதல், அதுக்கு என்னதுங்க? கவலை. கவலை. அடுத்தது தாபம். சுற்றத்தை விட்டு பிரிவதற்கு ஆற்றாமை. சொந்தத்தை விட்டு பிரிஞ்சா என்னது? ஒரே புலம்பல், ஒரே புலம்பல். இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கும். பையன் பிரிஞ்சுட்டா அழுவோம், உள்ள பிரிஞ்சா அழுவோம், வீட்டுக்காரர் பிரிஞ்சா அழுவோம், வீட்டுக்காரி பிரிஞ்சா அழுவோம். ஏன் என்னங்க அதுக்காக அன்பாக இருக்கக்கூடாதானா? என்ன செஞ்சாலும் ரிசல்ட் என்னது? ஆற்றாமை. வாட்டம். ஆற்றாமையினால் மலர்ச்சியின்மை. பிரிஞ்சதுனால ஒரு ஆற்றாமை வரும். அந்த ஆற்றாமையினால் என்ன செய்யறது? முகமெல்லாம் வாடி போயிடும். கவலை. ஆற்றாமையினால் வருகிற கவலை, வாட்டம். விசித்திரம். விசித்திரம். எச்செயலும் வினை வழியால் நிகழ்வது என்று எண்ணாது தான் செய்யத்தகும் என்று நினைப்பதும் பிறர் செய்வது என்று நினைப்பதும். இப்போ சொன்னோமா இல்லையா? எது செஞ்சாலும் நான் செஞ்சேன், அப்புறம் அவர் செஞ்சார். நான் செஞ்சேன்னு எதுக்கெல்லாம் சொல்லுவோம்? நல்ல ரிசல்ட் வந்ததுன்னா நான் செஞ்சேன்ருவோம். தப்பு நடந்ததுன்னா நான் சொன்னங்க அவர் கேட்கலன்றோம். சொன்னங்க அவர் கேட்கல, ஆனால் இப்படி ஆகி போச்சுன்றோம். அப்போ நான் செய்தேன் பிறர் செய்தார் என்கின்ற ஒரு நினைப்பு எதில் வருது? அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? விசித்திரம் இல்லையா? உண்மையில் என்ன நடந்தது? வினைவெளி நிகழும் இல்லையா? வினைவெளி நிகழ்ந்ததுன்னா நான் செஞ்சேங்கிற நினைப்பு வராது, பிறர் செஞ்சாருங்கிற நினைப்பு வராது. இப்போ ஒரு திட்டும் போது சிரிக்கணும்னா என்ன அர்த்தம்? சிரிக்கணும் என்ன அர்த்தம்? நம்ம செஞ்சது வினை வந்து நிற்குதியாம்,
அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இருந்துடணும். திட்டுனா திட்டுங்கய்யா அப்படின்ட்டு இருந்துக்க வேண்டியதான். பாராட்டும் போதே பாராட்டும் போது நான் செஞ்சேன், பாராட்டு வந்துடுது, சிரிப்பு வந்துடுது, மகிழ்ச்சி வந்துடுது. ஏன்னா வினையினால் வந்தது அப்படிங்கிற நினைப்பு வருதா? வராது, வரவே வராது, வரவே வராது. பிற திட்டுகிற போதும் அப்புறம் யார் என்ன திட்டுறது இப்படி தான் நினைப்போம். மொழி வினை வழி இது வந்திருக்கிறது என்று நினைப்போமா? நினைக்க மாட்டோம். இதெல்லாம் என்னது? ஆணவமல காரியம், வாட்டம். அந்த தாபத்தினால் பிரிவினாலே வருகிற மலர்ச்சியின்மை, விசித்திரம். வினை வழியால் எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்காததுக்கு பேர் விசித்திரம். நான் செய்தேன், பிறர் செய்தார். நல்லதெல்லாம் நான் செஞ்சேன், தப்பெல்லாம் அவர் செஞ்சார் அப்படின்னு சொல்கிற நினைப்பு எதனால் வருது? அதான் விசித்திரம். உலகத்தின் விசித்திரம் எதுனா நான் செஞ்சேன் நான் செஞ்சேங்கிறதா விசித்திரம். ஏன் செஞ்சதெல்லாம் யார்? பெருமான் ஊட்டுகிறான். பெருமான் ஊட்டுகிறான். எதை வெளியே? வினையே அளவுகோலாக வச்சு ஊட்டுறான். பெருமான் தான் ஊட்டினாலும் அதுக்கு அளவுகோல் என்னது? அந்தந்த ஆன்மா செஞ்ச வினை. அந்த வினையை அளவுகோலாக வச்சு அந்த வினையை பெருமான் ஊட்டுகிறான். அப்போ ஊட்டுகிற போது என்னது? அதை அப்படியே ஏற்றுக்கணும். வினையை பெருமான் ஊட்டுகிற போது எப்படி ஏற்றுக்கணும்? அப்படியே. அதை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஊட்டும் வினை இருந்தால் உண்ணானை உண்பதத்தை ஊட்டி புசிப்பிக்கும். ஊட்டி பிடித்து புசிப்பிக்கும். கேட்டு தெரியாது. பெருமாண்ட போய் இதை கூட அதை கொண்டுலாம் கேட்காதையாங்கிறார். உனக்கு கொடுக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டானா என்ன செய்வான்? கொண்டு வந்து உட்கார வச்சு வாயை திறந்து ஊட்டிடுவான். நீ வேணுனாலும் சரி வேண்டானாலும் சரி. அப்போ உனக்கு ஊட்டணும்னு ஒரு வினை இருந்தால் அவன் என்ன செய்வான்? ஊட்டி பிடித்து புசிப்பிக்கும். அப்போ உனக்கு கொடுக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டா யாராலும் அதை தடுக்க முடியாது. அவன் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா யாராலும் கொடுக்க முடியாது, யாராலும் கொடுக்க முடியாது. இது உணர்ந்துட்டா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பெருமான்கிட்ட போய் எதையும் கேட்க மாட்டோம். இப்போ கேட்குறதா வேண்டாமா? கேட்கலாமா வேண்டாமா? எப்போ உங்களுக்கு கேட்கக்கூடாதுன்னு தோணுதோ அது வரைக்கும் கேட்கலாம். அது வரைக்கும் கேட்கலாம். உங்களுக்கே தோணணும். இப்போ நான் சொன்னேன்னு சொல்லி நீங்கள் கேட்காம இருக்கக்கூடாது. புரியுதா? நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கா ஒரு கால எல்லையில் வேண்டாங்க, அவரே நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்குறாரு, கேட்காம கொடுக்குறார். நான் கேட்கறத விட அவர் சிறப்பாக கொடுக்குறார். வேண்டத்தக்கது அறிவோயின். அப்போது நான் கேட்டால் கூட பெரிய சிக்கல்லாம் வருது. நான் கேட்குறதெல்லாம் என் அறிவு கெட்டி நான் கேட்குறேன், எல்லாம் சரி வரல. அதனால் என்ன செய்யணும்? நீயா பார்த்து எது கொடுத்தாலும் சரியா அப்படிங்கிற நினைப்பு என்னைக்கு உங்களுக்கு வருதோ இனிமேல் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு தோணுன்னா கேட்க வேண்டாம். அது வரைக்கும் என்ன வேணாலும் கேட்கலாம். அவன்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்கறது? இல்லையா? ஒரு புதுசாக கல்யாணம் ஆன கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல என்ன செய்வாங்க? மனைவிட்ட இவர் கேட்டு கேட்டு வாங்கி கொடுப்பார். அந்த அம்மா என்ன செய்வாங்க? கேட்டு கேட்டு வாங்குவாங்க. இல்லையா? இதை வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்க, இப்படி வாங்கிட்டு வாங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் ஒரு என்ன வரும்? அவர் நம்ம பிறந்த நாளை ஞாபகம் வச்சு புடவை வாங்கி கொடுக்குறாரா பார்க்கலாம் அப்படின்னு நம்ம அப்படியே பார்த்து, இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா, இன்றைக்கி என்ன நாள் தெரியுமாங்க. இவர் இன்றைக்கி என்ன நாள்? இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணி என் பிறந்த நாளும் தெரியல, ஒன்றும் தெரியல. அப்போ எதிர்பார்ப்பு வருதா இல்லையா? எதிர்பார்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அது அந்த அன்பு கூட 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 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. இப்போ என்ன ஆகிடும்? அதெல்லாம் கேட்க வேண்டாங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். ஏன்னா எனக்கு எதை செய்யணும் எப்போ செய்யணும்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லுவார்? அதெல்லாம் என் வீட்டுக்காரர் எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படி எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? சும்மா ஒரு கதைக்கு வச்சுக்கங்க. என்னது? கேட்காத மனைவி, கேட்காம கொடுக்குற கணவன். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கணும். அப்படி தான் இருக்கணும். யார்கிட்ட? பெருமான்கிட்ட அப்படி போய் இருக்கணும்.
அவர் கேட்காம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு. நாம் அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? இன்னும் அவரை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இறைவனை நாம் இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை. அப்போ தெரிஞ்சுக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? கேட்டு கேட்டு வாங்கணும்னா தெரியும். அட நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்துட்ருக்கிறார், கேட்குறத விட சிறப்பாக கொடுக்குறார், கேட்குறத விட சிறப்பாக கொடுக்குறாரு. அவர்கிட்ட போய் என்ன கேட்க வேண்டாம், அது இதெல்லாம் கேட்க வேண்டாம், அவருக்கே தெரியுங்க, அவருக்கே தெரியும். அப்படிங்கிற இடத்துக்கு நாம் வரணும். ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல என்னன்னு தெரியுங்களா? அவர் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கணும், எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கணும். உங்களுக்கு நீங்களாக பார்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எதை வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிக்கணும். நம்ம புடவை எந்த புடவைமா வேணும், உங்களுக்கு பிடிச்சதா ஒன்று எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு வாங்கி, இதை போய் வாங்கிட்டு வந்துருக்குறான் பாரு அப்படி சொல்லக்கூடாது. நான் சிவப்பு கலர் எடுத்துகிட்டு வான்னு நினைப்பா, இந்த புடவை அவ்வளாச்சி கட்டுவாளா, இதை போய் வாங்கிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு சிவப்பு கலரில் வாங்கிட்டு வா, பச்சை கலரில் வாங்கிட்டு வான்னு சொல்லிடணும். சொல்கிறது எப்படி? உங்களுக்கு பிடிச்சதா வாங்கிட்டு வாங்க, வந்ததுக்கப்புறம் இதை போய் எவனாச்சு வாங்குவானா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் என்ன சொல்வார்? யோ நான் அவனை ஃபோன் பண்ணி கேட்டனா இல்லையா, இது வேணும்னா நான் வாங்கிட்டு வந்திருப்பேன். இப்போ இந்த தகராறுலாம் யார்கிட்ட வருது? பெருமான்ட்டு நமக்கு இதெல்லாம் வருது. சாமி நீங்கள் பார்த்து ஏதாவது கொடுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு பிடிச்ச மாதிரி அவர் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்? நமக்கு பிடிச்ச, இது நமக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அது கேட்டுகிட்டே போகலாம். சாமி எனக்கு இதை கொடு, இதை கொடுன்னு கேட்டுட்டா கூட தப்பு இல்லை. நம்ம என்ன வகுப்பில் போய் சொன்னார், சாமிகிட்ட போய் எதுவும் கேட்கக்கூடாதாம்மா, சாமி நீங்களாக பார்த்து ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த உடனே என்ன சொல்லக்கூடாது, எங்கே பேசாமல் கேட்டிருந்தா கூட பரவாயில்லையாட்டுருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னது, கேட்கணும்னு உங்களுக்கு தோன்ற வரைக்கும் கேளுங்க. சரியா? எத்தனை நாளைக்கு கேட்கணும்னு தோணுதோ கேளுங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு கேட்காமையே பெருமான் நமக்கு கொடுப்பான், அதுவும் சிறப்பாக கொடுப்பான். அவன் ஒருபோதும் நமக்கு என்ன செய்ய மாட்டான்? துன்பத்தை செய்ய மாட்டான். பெருமான் ஒருபோதும் நமக்கு துன்பத்தை செய்ய மாட்டான். இந்த ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு என்ன நிறுத்திடணும்? கேட்கறத நிறுத்திடணும், கேட்கறத நிறுத்திடணும். அது வரைக்கும் கேட்கலாம், தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. நீங்கள் எந்த நிலையில் நிற்கிறீங்களோ அந்த நிலையில் நின்று ப்ரொசீட் பண்ணுங்க. சரியா? சரி. ஆணவ மலத்துக்கு இலக்கணம் 21 பாடல். துன்றும் பவத்துயரும் இன்பும் துணைப்பொருளும் இன்றென்பது எவ்வாறும் இல். துன்றும் பவத்துயரும் இன்பும் துணைப்பொருளும் இன்றென்பது எவ்வாறும் இல். துன்றும் நீங்காது, துன்றும் என்பது நீங்காது. பவத்துயர், பவம்னா என்னது? பிறப்பு, பிறவி துன்பம், பிறவி நீங்காத பிறவி துன்பம், நீங்காத பிறவி துன்பம். துன்றும் பவத்துயரும் இன்பும், பிறவிக்கு மறுதுளையாகி இன்பம் என்னது? வீடு பேரு, வீடு பேரு. இன்பும் துணைப்பொருளும், துணைப்பொருள் எது? பிறவிக்கு துணைப்பொருள், இன்பத்திற்கு துணைப்பொருள். ரெண்டுக்கும் துணைப்பொருள் உண்டு. ஒன்று கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு துணை இருக்குமா இல்லையா? துன்பத்திற்கு காரணம் எது? ஆணவ மலம். இன்பத்திற்கு காரணம் எது? திருவருள், திருவருள். அப்போ துன்பம்னு இருந்தா அதுக்கு காரணமாகிய ஒரு பொருள் உண்டு, இன்பம்னு சொன்னா அதற்கு காரணமாகிய பொருள் உண்டு. அதனால இப்போ துன்பம் இருக்குதுன்னு சொன்னா ஆணவமலம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நீ எப்படியா இருக்க? எங்கெங்கே இருக்கிறேன். அப்போ ஆணவமலம் இருக்கு. துன்பம் இருந்தால் துன்பத்திற்கு காரணமாகிய ஆணவமலம் உண்டு. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. நல்லா இருக்கிறேனுங்க, பெருமானை நினச்சிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறேங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? திருவருள் இருக்குதுன்னு அர்த்தம். துன்பம் இருந்தா ஆணவமலம் இருக்குதுன்னு அர்த்தம், இன்பம் இருந்தா திருவருள் இருக்குதுன்னு அர்த்தம். துன்பும் பவத்துயரும் இன்பும் துணைப்பொருளும். துணைப்பொருள் எது? ஆணவமலம் எதற்கு துணைப்பொருள்? துன்பத்திற்கு துணைப்பொருள். இன்னொரு துணைப்பொருள் எது? திருவருள். அது எதற்கு? இன்பத்துக்கு. சரியா? துன்பத்திற்கு துணைப்பொருள் ஆணவமலம், இன்பத்திற்கு துணைப்பொருள் திருவருள் என்பது. இந்த இதெல்லாம் உண்டு என்பது எவ்வாறும் இல். எவ்வாறும் இல்லைன்னா கண்டிப்பாக உண்டு.
எது உண்டு? இன்பமாகிய சிவம் உண்டு. இன்பமாகிய சிவம் உண்டு. அதை நமக்கு ஊட்டுகிற திருவருள் உண்டு. துன்பமாகிய பிறவி உண்டு. பிறவிக்கு காரணமாக ஆணவமலம் உண்டு. ஆணவமலம் உண்டான்னு கேட்டால் உண்டு என்பது கருத்து. உண்டு என்பது கருத்து. சரி, இந்த ஆணவமலம் அறிவை எவ்வாறு மறைக்கின்றது? எவ்வாறு மறைக்கிறது என்று சொன்னால் அடுத்த பாட்டு, இருளானது அன்றி இளது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். இருளதானதன்றி இளது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். எவையும் ஏக பொருளாகி. இப்போ நமக்கு எத்தனை பொருள் தெரியுது? இப்போ எனக்கு எங்கேருந்து பார்த்தா ஒரு 100-150 பொருள் தெரியுது இல்லையா? எவையும் இதெல்லாம் இப்போ எனக்கு ஒரே பொருள் தான் தெரியுது. எப்படி? இருட்டு வந்துருச்சு. இருள் வந்துருச்சுன்னா ஒரு பொருள் தான் தெரியும், மீதி எல்லாம் என்ன ஆகும்? அதுக்குள்ளே மறைஞ்சிரும். எவையும் ஏக பொருளாகக்கூடிய பொருள் ஒன்று உண்டு. எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒரே பொருள் தான் தெரியும். அதுக்கு என்ன பேர்? இருள்னு பேர். எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள் இருளானதன்று இளது. இருளை தவிர அப்படி ஒரு பொருள் உண்டா? வெளிச்சம் வந்துச்சுன்னா பொருள் பலவா தெரியும். இருட்டு வந்துட்டா இருட்டு மட்டும் தெரியும். இருட்டு மட்டும் தெரியும். அப்போ ஆணவ மலம் எதை போன்றதுன்னா இருளை போன்றது. எது? எல்லாத்தையும் மறைச்சு நிற்பது எது? இருள். இருள் எல்லாத்தையும் மறைக்கும். அது போன்றது ஆணவ மலம். ஆணவ மலம் என்று இந்த பாடலில் சொல்கிறார். சரி, அப்போது இந்த ஆணவ மலம் இருளோடு ஒத்ததா? இருளும் ஆணவ மலமும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏற்கனவே சொன்ன இருள் ஒளிர இருண்ட மோகமாய் சொன்னமா இல்லைங்களா? இருட்டில் இருட்டு எதுக்கு எப்படி தெரியும்? பிரைட்டாக தெரியும். எதுக்கு முன்னாடி? ஆணவ மலத்துக்கு முன்னாடி. அப்போ இருள் போலன்னு சொன்னால் அது சும்மா ஒரு ஊமை தான். உண்மையில் இருளை கூட சொல்ல முடியாது. எதுக்கு? ஆணவ மலத்தை சொல்ல முடியாது. அவ்வளவு மறைப்பை செய்வது. மறைப்பை செய்வது எது? ஆணவ மலம். அதை தான் அடுத்த பாட்டில் சொல்கிறார். 23. ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இது. இந்த இருள் இருக்கா இல்லையா? இருள் ரெண்டு இருள், புறையிருள் அகையிருள். புறையிருள் கண்ணை மறைக்கும், அகையிருள் அறிவை மறைக்கும். அகையிருள் அறிவை மறைக்கும், புறையிருள் எதை மறைக்கும்? கண்ணை மறைக்கும். இதுக்கு பௌதீக இருள். பௌதீக இருள்னா என்னது? வெளியே இருக்கிற இருள். உலகத்தில் நாம் காணுகிற இருளுக்கு பௌதீக இருள், புறையிருள் என்று பெயர். புறையிருள் என்று பெயர். உள்ள ஒரு இருள் இருக்குது, அகையிருள். அது எதை மறைச்சிக்கிட்டு இருக்கு? அறிவை மறைக்கிறது. அறிவை மறைக்கிறது. அப்போ மறைத்தல் என்பது ரெண்டுக்கும் பொது. எதுக்கு? ஆணவ மலத்துக்கும் இருளுக்கும் பொதுவான தொழில் என்னது? மறைத்தல். இது கண்ணை மறைக்கும், அது அறிவை மறைக்கும். ஆனால் ரெண்டும் ஒன்றல்ல. ரெண்டும் ஒன்றல்ல. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளும் காட்டாது இருள். ஒரு பொருளும் காட்டாது. இப்போ சொன்ன மாதிரி இத்தனை பேர் இருந்தாலும் இருட்டு வந்துருச்சுன்னா என்ன தெரியாது? ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாது. ஆனால் உருவம் காட்டும். உருவம் காட்டும்னா என்னது? தன்னை காட்டி தனக்குள் இருக்கிற பொருளை காட்டாதது புறையிருள். இப்போ இருட்டு ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? எப்பா அங்கே என்ன இருக்கு பாரு அப்படின்னு என்ன சொல்லுவோம்? இருட்டா இருக்கு, அதனால எனக்கு தெரியல. தெரியாததற்கு காரணம் புறையிருள் கண்ணை மறைத்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அப்போ அது என்ன காட்டுது? தன்னை காட்டிடும். இருட்டா இருக்கிறன்னு காட்டிடும். எதை காட்டாது? தனக்குள் இருக்கிற பொருளை காட்டாது. பொருளை காட்டாது தன்னை காட்டி நிற்பது புறையிருள். புறையிருள். ஆனால் இந்த ஆணவ மலம் இருக்கு பாரு, அது இதை விட பெரிய ஆள். அது என்ன செய்யும்? பொருளையும் காட்டாது, தன்னையும் காட்டாது. தன்னையும் காட்டாது. இப்போ பாருங்க, ஆணவ மலம் இருக்கிறது என்று நம்மால் என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ளவே முடியாது முதல்ல, இல்லையா?
ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோமா இல்லையா? யாராவது நம்மளை பார்த்து ஏயா இவ்வளோ ஆணவத்தோடு இருக்கிற அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? யாரை பார்த்து என்ன சொன்னேன், யாரை பார்த்து என்ன சொன்னேன், ஆணவமலை யாருக்கு இருக்குது, நானும் ஆணவத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு கேட்போமா இல்லையா? இப்போ சித்தாந்தம் என்ன தான் படித்தாலும் நம்மளால் எதை ஏற்றுக்க முடியல. இருக்கா இல்லையா? இருக்குது தான். கரெக்டாக நீ தாயா சொல்லியிருக்கிற, என்ன கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட ஆள் யார்? நீ தான் அப்படின்னு அவர் சொன்ன உடனே நம்ம பதில் சொல்லணும். சொல்ல முடியுமா? ஆரை பார்த்து என்ன சொன்னேன், ஏன் ஆணவமலை இருக்கிறனால தாயா நான் இங்கே இருக்கிறேன், அது இல்லைன்னா எனக்கு இங்கே என்ன வேலை? ஆணவமலம் தீர்ந்தா பெருமாள் என்ன செஞ்சிருவார்? சீட்டை கிழிச்சிருவார். அதாவது பொதுவா பொது விதி அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆணவமலம் என்பது நீங்கன்னா இந்த மண்ணுலகில் வேலை இல்லை, வந்த நோக்கம் அதுதான். இங்க வந்த நோக்கமே இது, ஆணவ மலத்தை நீக்குவதற்காகத்தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். நீங்க படித்தாலும் சரி, படிக்கினாலும் சரி, தூங்கினாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, போனாலும் சரி, வந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை இருக்கா இல்லையா? நான் போனேங்க, அவரை பார்த்தேன், பேசினேன், பஸ் ஏறினேன், இங்கே இறங்கினேன், நடந்தேன், போய் சாப்பிட்டேன், தூங்கினேன், இப்படி நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டுங்க. காலையில் 5:30 மணிலேருந்து ராத்திரி 10:30 மணி வரைக்கும் என்னென்ன வேலை செய்கிறீங்கன்னு ஒரு பட்டியல் போடுங்க. 1 2 3 4ன்னு ஒரு 500 ஐட்டம் வருதுன்னு வச்சுக்கங்க. இந்த 500 வேலையும் ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கான வேலை. எந்த வேலை செஞ்சாலும் நீங்கள் செய்கிற வேலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதனுடைய கோர் ரூட் இருக்கா இல்லையா? இந்த வேலை ஏன் நடந்தது, இந்த வேலை ஏன் நடந்ததுன்னு ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா கடைசி எங்கே வந்து நிற்கும்? ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கு தான் இத்தனை வேலையும் நடக்குது. நம்ம வகுப்பு கேட்கறது ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கான. ஆமாம், வகுப்பு கேட்கலனாலும் அவன் ஏதாவது பண்ணிட்டானா இருப்பான் இல்லையா? அதுவும் ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கு தான். காரணம், பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் ஆணவ மலத்தின் வலிமையை கெடுப்பதற்காக தான் இந்த ஆன்மா இயங்கி கொண்டு இருக்கிறது. இந்த இயக்கம் பூரா எதை நோக்கி? ஆணவ மலத்தின் வலிமையை கெடுப்பதற்காக இறைவன் நம்மளை என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? இயக்கிட்டு இருக்கிறான். போ, எங்கே வேணாலும் போ, என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் என்ன ஆகும்? ஒவ்வொன்றிலையும் ஒரு அனுபவம் நிகழ்ந்து கொண்டு இருக்கும். இங்கேருந்து போய் ஒருத்தனை திட்டுவான், வினை ஏறும். சரியா? அவன் ஓங்கி பலார்னு ஒன்று விடுவான், இவனுக்கு ஒரு அனுபவம் நிகழும். ஓ, பேசி இருக்கக்கூடாதாட்டுக்குது. சரியா? இது ஒரு அனுபவம், புரியுதா? அப்போது போனால் இப்படி தான் பேசுகிற மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிறான். இது ஒரு அனுபவம். இது எது? ஆணவமெல்லாம் அங்கே கொஞ்சோண்டு தேஞ்சிருக்குது. எறும்பூர கல்லும் தேயும், எறும்பூர கல்லும் தேயும். ஊற எறும்பு நாம, கல் எது? ஆணவம்பலம். இதை ஊறுறதுன்னா நம்மளா ஊறுறதில்ல, பெருமாள் என்ன செய்கிறான்? போட்டு தேய்க்கிறான். நம்ம வச்சு கல்லில் தேய்க்கிறான். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு கணமும் இந்த ஆன்மாவின் இயக்கம், அது என்ன செஞ்சாலும் சரி, அது எதை நோக்கி இருக்கிறது? ஆணவ மலத்தின் வலிமையை கெடுப்பதற்கான அனுபவங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ திருவுருள் நோக்கி செய்யும் போது அது எப்படி இருக்கு? வேகமாக நடக்கும். எது? ஆணவ மலம் தேயறது. உலகத்தை நோக்கி நடக்கும் போத கொஞ்சம் மெல்ல நடக்கும், கொஞ்சம் மெல்ல நடக்கும், இல்லைங்களா? அப்போது எல்லாமே என்னது? ஆணவ மலத்தினுடைய காரியத்தை கெடுக்கிறதுக்கு தான் இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறோம். வந்த பர்பஸே அதுதான். மண்ணுக்கு வந்த பர்பஸே என்னது? மலத்தை கெடுக்கிறதுக்கு தான். சிவத்தை பெறணும், சிவத்தை பெறுவது தான் நோக்கம். ஆனால் அதுக்கு பெரிய தடை எது? ஆணவ மலம். ஆணவ மலம் வலிமை எப்போ கெடுனா, அனுபவம் நிகழ 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 ஆணவ மலத்தின் வலிமை கெட்டுக்கொண்டே வரும். சரியா? எனவே ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும். ஆனால் இந்த இருள் இருபொருளும் காட்டாது. இருபொருள் எது? தன்னையும் காட்டாது, தான் மறைத்திருக்கிற பொருளையும் காட்டாது. சரிங்களா? எனவே தன்னையும் காட்டாது, தனக்குள் இருக்கிற பொருளையும் காட்டாது ஆணவ மலம். தன்னை காட்டி பொருளை காட்டாமல் இருப்பது
புற இருள். புற இருள். நீங்கள் அப்படியே நம்முடைய திருத்தொண்டர் புராணத்துக்கு போனீங்கன்னா நூல் சிறப்பு சொல்லியிருப்பார். இங்குதன் நாமம் கூறின், இங்குதன் நாமம் கூறின் இவ்வுலகத்தவர் தங்குருள் மாக்கள் இரண்டில் பொங்கி நின்று புறையிருள் போல. இந்த அகையிருள் என்பது எப்படி இருக்கும்? புறையிருள் போல. அகையிருளாகிய ஆணவ மலத்துக்கு 3 அடை போடுவார். தங்கிய பொங்கிய இருள்பார். தங்கி நின்று பொங்கிய இருள். இதில் பெரிய புராணத்தில், பெரிய புராணம்னு பேர் சொன்னாவே ஆணவ மலம் கெடுமா. யார் சொல்கிறா? சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். நூல் சிறப்பு சொல்கிறார். இங்குதன் நாமம் கூறி. திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்டர் புராணம்னு சொன்னாவே ஆணவ மலம் கெடுங்கிறார். ஆணவ மலம் கெடுங்கிற காரணம் என்னது? தொண்டர் பெருமையை நினைச்சிங்கன்னா அடிமைத்திறம் வரும். தொண்டர் பெருமையை நினைச்சா அடிமைத்திறம் வரும். அடிமைத்திறம் வந்ததுனால ஆணவம் கெட்டுருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அதுதான் சிக்கலே. எது? அடிமைத்திறம் வருவதில் தான் சிக்கல். அது அவ்வளோ சீக்கிரம் வராது. அடிமைத்திறம் என்பது உச்சபட்ச இடம், அவ்வளோ சீக்கிரம் வராது. எனவே ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இது. சரி, இந்த ஆணவ மலம் ஆதியா அனாதியா? ஆதியா அனாதியா? அனாதி அது தெரிஞ்சது. அதான் பாட்டு. பாட்டு பாருங்க. அன்றளவும் உள்ளொளியோடு ஆவியடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள். இருள் அன்றளவி, அன்றளவி அன்னையிலிருந்து, என்னையிலிருந்து? அனாதி கேவலத்திலிருந்து. இருள் அன்றளவி உள்ளொளியோடு. ஆன்மா அன்னைக்கு இருக்கும்போது ஆணவ மலம் எதில் இருந்தது? ஆன்மாவின் அறிவை மறைத்து கொண்டது. அறிவுக்குள்ளே இன்னொருத்தர் இருந்தார். அவர் யார்? பெருமான். அவரை பிடிக்கல. ஆணவ மலம் ஆன்மா அறிவில் இருக்குது. ஆன்மா அறிவை மறைக்கிற ஆணவம் யாரை மறைக்கலை? பெருமானை மறைக்கலை. ஏன்னா அவரும் அறிவுக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஒரே இடத்துல இருந்தாலும் ஆணவ மலம் யாரை மறைக்குது? ஆன்மாவின் அறிவைத்தான் மறைக்கிறதே அன்றி திருவருளை மறைக்காது. திருவருளை மறைக்காது. உள்ளொளிக்கு அடங்கி. உள்ள இருக்கிற ஒளிப்பொருள் எது? சிவம், திருவருள். சிவம் திருவருள். அதுக்கு எப்படி இருக்கும்? அடங்கி நிற்கும். ஆன்மாவின் அறிவை அடக்கி நிற்கும், சிவத்துக்கு அடங்கி நிற்கும். புரியுதா? ஒரு ஒரு பெரிய ரவுடி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன செய்வான்? ஊரில் இருக்கிறவன மிரட்டிகிட்டு இருப்பான். பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி வராருன்னு வச்சுக்கோங்க. ஒரு எஸ்பி வந்தால் என்ன செஞ்சிருவான்? அடங்கிக்குவான். அவர் எஸ்பி வரலினா என்ன செய்வான்? எல்லாத்தையும் மிரட்டிகிட்டு இருப்பான் இல்லையா? தன்னை விட வலிமை குன்றியவர்களை அடக்கும். தன்னை விட வலிமையுடையோர் இடத்தை அடங்கி நிற்கும். பேரறிவுக்கு முன்னாடி ஆணவ மலம் அடங்கும், சிற்றறிவை அடக்கும். எப்ப இருந்தே? அப்ப இருந்தே. அன்றளவும் உள்ளொளியோடு ஆவியடை அடங்கி. ஆவியடை அன்றளவும் நிற்கின்ற ஆணவ மலம் உள்ளொளிக்கு எப்படி நிற்கும்? அடங்கி நிற்கும். அடங்கி நிற்கும். இன்றளவும் நின்றது. அன்னைக்கு மட்டும் நிற்கல, இன்னைக்கும் அப்படிதான் நிற்கிது. எப்படி நிற்குது? ஆன்மாவின் அறிவை அடக்கியும், ஆன்மாவின் அறிவை அடக்கியும் சிவத்துக்கு அடங்கியும் நிற்கும். எது? ஆணவ பலம். நாளைக்கு, இன்னைக்கு சரி, நேற்று எப்படி இருந்துச்சு? நம்மளை அடக்கி இருந்துச்சு, திருவருளுக்கு அடங்கி இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளை அடக்கி இருக்கிறது, திருவருளுக்கு அடங்கி நிற்கிறது. நாளை, நாளை ஆன்மாவுக்கும் அடங்கிதான் நிற்கும், திருவருளுக்கும் அடங்கிதான் நிற்கும். சுத்த காலத்து நாளை என்பது முத்தி நிலை. முத்து நிலையில் ஆணவ மலை எப்படி இருக்கும்? அடங்கிதான் நிற்கும். ஏன்னா இதுவரைக்கும் திருவருளை அறியாது நின்ற ஆன்மாவின் அறிவில் இப்போ எப்படி இருக்கு? திருவருள் விளங்கி நிற்கிறது. திருவருள் விளங்கி நிற்கிற ஆன்மாவின் அறிவின் இடத்து ஆணவ மலை எப்படி இருக்கும்? அடங்கிதான் நிற்கும். அடங்கிதான் நிற்கும். அப்போ ஆணவ மலத்தை அடக்கணும்னா ஒரே வழி என்னது? திருவருளை நாம் அடங்கணும்.
திருவூரில் நாம் அடங்கினோம்னா ஆணவமலம் நமக்கு எப்படி இருக்கும்? அடங்கி நிற்கும். நீங்கள் திருவூரில் அடங்காத வரைக்கும் ஆணவமலம் அடங்கவே அடங்காது, அடங்கவே அடங்காது. அப்போது அன்றளவும் உள்ளொளியோடு ஆவியடை அடங்கி இன்றளவும் நின்றது. எது? இருள். இருள் இன்றளவும் நின்றது. அன்றளவிலிருந்து இன்றளவும் உள்ளொடிக்கு அடங்கியும் ஆவியடை அடக்கியும் நிற்பது ஆணவமாகிய இருள். ஆணவமாகிய இருள் என்று சொல்கிறார். 25 நம்ம மதியம் அமர்வில் பார்ப்போம். திருச்சிட்டம்பலம். உள்ளொளிக்கு அடங்கி உயிரை அடக்கி. அதெல்லாம் சில சொற்களை வருவிச்சுக்கணும். உள்ளொளிங்கிறது திருவருள். திருவருளுக்கு அடங்கி ஆன்மாவின் அறிவை அடக்கி. திருவருட்பயனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாடலை கொஞ்சம் கொண்டு கூட்டி பொருள் செய்யணும். நிறையா குரல் அப்படி தான் இருக்கும். அதை முன்ன பின்ன தூக்கி போடணும். சில சொற்களை வருவிச்சுக்கணும். ஏன்னா இதுக்கு நமக்கு திருக்குறள் போல் 7 சொல் தான் கணக்கு. மேலே 4 கீழே 3, 7 சொல்லுக்குள்ளே இதை கருத்தை முடிக்கணும் போது என்ன செய்வாங்க? சில சொற்களை எச்சமாக நிற்கும். அதை வருவித்து பொருள் செஞ்சுக்கணும், திருக்குறள் போலவே. சரி, மதிய அமர்வுக்கு அப்புறம் பார்க்கலாம்.